ஓபிஎஸ் திமுக செக்ரட்டரியேட்ல சந்திச்சு பேசியிருக்கிறாரு. மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும்னு உற்சாகமா பேட்டி கொடுக்கிறாரு. திமுக இணைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்டாலின் முதல்வர்னு களம் காண்பார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் திமுக அன்னைக்கு வர்றது எப்படியான புரிதல் அதிமுகக்குள்ளார ஏற்படுத்தும்? எடப்பாடி அதை பற்றி கவலைப்படலை. ஒரு போட்டி முடிஞ்சதுன்னு நினைப்பார். தினகரன் சொல்வார்ல சார், ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நல்லா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு எடப்பாடி கமெண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருந்தார். இன்னைக்கு என்ன இருக்கிறார் தினகரன்? திமுகக்கு ஓபிஎஸ்ஆல் என்ன லாபம், ஓபிஎஸ்க்கு திமுகவால என்ன லாபம்? ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்குது. ஸோ அது திமுகவுக்கு லாபம். அந்த வெற்றி வாய்ப்புள்ள அணியோடய தன் செல்வாக்கியம் காட்டிட்டு போறது ஓபிஎஸ்க்கு நல்லது. இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஓபிஎஸ் நீக்கினதே பாஜகவோட ஆளு அப்படின்னு சொல்லிதான் நீக்கினாங்க. இப்ப இவங்க பாஜகவோட இருக்கிறாங்க, இப்ப இவரு திமுகவோட இருக்கிறாங்க. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் அல்ல, நிரந்தர நண்பர்களும் அல்ல. அந்த மேல்நாட்டு அறிஞர் கூறியதை பேரறிஞர் அண்ணா பெருந்தகை தமிழ் மண்ணில் பரவலாக்கி விட்டதை இன்று கூற கடமைப்பட்டுள்ளேன். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், ஓபிஎஸ் திமுக என்ன கணக்கு சார்? செக்ரட்டரியேட்ல சந்திச்சு பேசியிருக்கிறாரு. மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும்னு உற்சாகமா பேட்டி கொடுக்கிறாரு. ஸ்டாலின் முதல்வர்னு களம் காண்பார் ஓபிஎஸ். இப்போ கிட்டத்தட்ட உறுதிதான் திமுக இணைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ ஓபிஎஸ் திமுக அன்னைக்கு வர்றது எப்படி சார்? எப்படியான புரிதல் அதிமுகக்குள்ளார ஏற்படுத்தும்? ஏற்கனவே எடப்பாடி அதை பற்றி கவலைப்படலை. ஒரு போட்டி முடிஞ்சதுன்னு நினைப்பார். அவர் அதிமுக கைப்பற்றதான் எடப்பாடிக்கு நோக்கம். அதில் ஓபிஎஸ் அவருக்கு பெரிய ஹர்டல். என்னைக்காவது அந்த வழக்கு 4 வாரத்தில் முடிய வேண்டிய வழக்கில் ஏதாவது பிரச்சனை எடுத்து நமக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லும்போது இவரே திமுக அணியில் போயிட்டாருன்னா மேட்ரு ஓவரில். ஸோ அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு அரசியல் பண்ணலையே, 2வது இடத்தை தக்க வைக்க தானே அவர் அரசியல் பண்ணுறார். பாவம் ரங்கராஜ் பாண்டே ஒரு சில கருத்து கணிப்பாளர் தான் அவரை அந்த அளவுக்கு தூக்கி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர் அதுக்கு தயாரில்லை. இப்போ நம்ம நிறைய நாள் பேசினோம், ஓபிஎஸ் திமுக தான் உறுதியாக போயிடுவார் அப்படின்னலாம் பேசியிருந்தோம். இடையில கொஞ்சம் ஆஃப் ஆகியிருந்தார். பாஜக சைட்ல இருந்து ஒதுங்கிக்கோங்க, திமுகலாம் போகக்கூடாதுனால மிரட்டினதா சொல்றாங்களே, இப்போ எப்படி அது உண்மைதானா? சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏற்கனவே தினகரன் சொல்லியிருந்தார், நீங்க இங்க அதிமுகவை ஆதரிக்கல அப்படின்னா அம்மாவோட ஆன்மா உங்களை மன்னிக்காது, உங்களுடைய முகத்திரை கிழிஞ்சிரும் சொல்லியிருந்தார். எந்த அம்மாங்க? கடற்கரையில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் கடையில் கடத்தி போட்டிருக்குன்னு ஒருத்தர் சொல்லி அதுக்கு கேசி பழனிசாமி மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஆமாம் கடத்தி தான் போட்டிருக்குன்னு சீமான் சொன்னார். அந்த அம்மா தானே? சும்மா அம்மான்னுக்கிட்டு சசிகலா அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. ஜெயலலிதா இறந்ததும் எல்லாரும் தான் ஜெயலலிதா படத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு 2 பத்திரிகையிலே போட்டாங்களே, எல்லாரும் சசிகலா காலில் விழுந்தாங்களே. சும்மா அம்மான்னுக்கிட்டு அதெல்லாம் சும்மா. இப்போ தினகரன் சொல்லுவார்ல சார், நான் பார்த்தீங்கன்னா நான் எடப்பாடி கூட இணைஞ்சிட்டேன், அதிமுகவை கொண்டு வரக்காக நான் வந்துட்டேன், ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு நான் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல அவரு. அன்னைக்கு எடப்பாடியை கமெண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருந்தார். இன்னைக்கு என்ன இருக்கிறார் தினகரன்? நண்பர் தான், நல்ல தன்மையான ஒரு தலைவர் தான். யதார்த்தம் இன்னைக்கு என்ன? எடப்பாடி அணி நாங்கள் அப்போவே சொன்னோம் திமுக தான் ஓபிஎஸ் அப்படின்னு. இப்போ அதுதான் உறுதியாயிடுச்சுன்னு தானே அவங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். இது ஒரு அதிமுகவுக்கு செய்த துரோகம்னு. திமுக அதிமுக அந்த வெறுப்பு அரசியல் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. விஜயே தெரியாமல் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் எடப்பாடி தானே வந்திருக்கணும். தென் மாவட்டத்தில் சீமான் 10 தொகுதியில் நின்று எடப்பாடியோட 30,000 ஓட்டு அதிகம் வாங்கியிருக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு ஓட்டு வாங்கின சீமான் இன்னைக்கு 8.2 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அன்னைக்கு கலைஞர் புரட்சி தலைவி அரசியல் களம்ங்கிறது வேற. அதிமுக 40 விழுக்காடு இருந்த கட்சி 20 விழுக்காடுக்கு வந்துட்டேன். 20 விழுக்காடு திமுகவுக்கே ஒரு 6-7 போயிட்டு, அண்ணாமலை அண்ணா இந்துத்துவா என்டிஏக்கு போச்சு, சீமானுக்கு ஒரு 7.1 போயிருக்கு. இப்போ அதிமுக ஓட்டே 3வது சதறி போயிட்டேன். இன்னும் எம்ஜிஆர் அது இதுலாம் பேசுறதுல என்னங்க அர்த்தம் இருக்குது? வாட் இஸ் த மீனிங் இன் இட்? நான்சென்ஸ்.
எடப்பாடி இன்னமும் என்டிஏல வேணால் சேர்த்துக்கோங்க, ஆனால் அதிமுகவில் சேர்த்த மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறாரு. ஓபிஎஸ் ஒரு பெரிய இழப்பு தான் அதிமுக. கண்டிப்பாக பெரிய இழப்பு தான். ரெட்டை தலைமையாக இருந்தபோது இருந்த வாக்கோட கூட்டி கழித்து பார்த்தா 13 விழுக்காடு வாக்கு எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார். இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஓபிஎஸ்ஸை நீக்கினதே வந்து பாஜகவோட ஆளு அப்படின்னு சொல்லி தான் நீக்கினாங்க. இப்போ இவங்க பாஜகவோட இருக்கிறாங்க, இப்போ இவரு திமுகவோட இருக்கிறாங்க. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் அல்ல, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்ற பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் அந்த மேல்நாட்டு அறிஞர் கூறியதை பேரறிஞர் அண்ணா பெருந்தகை தமிழ் மண்ணில் பரவலாக்கி விட்டதை இன்று கூற கடமைப்பட்டுள்ளேன். அண்ணா குரல்லையே பதில் சொல்லிட்டீங்க. இப்போ எப்படி சார் திமுகக்கு ஓபிஎஸ்ஸால் என்ன லாபம், ஓபிஎஸ்க்கு திமுகவால் என்ன லாபம்? ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்குது, முக்குலத்தோர் மத்தியில் அந்த சிம்பதி அதிகம் இருக்குது. ஸோ அது திமுகவுக்கு லாபம். ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு தேமுதிக இங்கே வந்ததும், ஏற்கனவே தேனியில் தங்கத்தமிழ் செல்வன் உதயசூரியன் தான் ஜெயித்திருக்கிறாரு. தேமுதிக வந்ததும் தேனி போடியில் திமுக அணியின் வெற்றி வாய்ப்பு உறுதியாயிடுச்சு. அந்த வெற்றி வாய்ப்புள்ள அணியோடே தன் செல்வாக்கையும் காட்டிட்டு போகிறது ஓபிஎஸ்க்கு நல்லது. மோடி அமித்ஷா சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் என்னங்க பண்ண போகிறாங்க அவங்க? சும்மா விட்டுருவாங்களான்னா அவங்க சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் முடிவு எடுக்கிறவங்கள எதுவும் பண்ணலை. வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் மோடி மேலே வச்சு வராங்க பாருங்க, காங்கிரஸுக்கு பார்க்க நீங்கள் கூப்பிட்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தாங்க அடி. விஜய் என் தாய் திருநாட்டின் மானத்தை, என் இந்து மக்களின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, என் சமூகத்துக்கு பெருமையும் பாதுகாப்பும் தன்னம்பிக்கையும் தலைநிமிரும் கொண்ட ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடி ஒரு தீய சக்தி, கொள்கை எதிரி. அப்படி என்னப்பா அவன் கொள்கை? பெரிய கொள்கை. ஆனால் இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாண்ட இந்திரா காந்தி, நாட்டு இராணுவ தளவாட போபர்ட்ஸில் ஊழல் செஞ்ச ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி செத்ததும் வாரிசு அரசியலின் மொத்த உருவமான காங்கிரஸ், ப்ரப்போஸ் பண்ண வேட்பாளருக்கு எதிராக ஒர்க் பண்ணி நம்பிக்கை நாணயமற்ற காங்கிரஸ், இந்த கட்சி உங்களுக்கு வந்து தூய கட்சி, நல்ல கட்சி, சிறப்பான கட்சின்னு வரும்போதே ராகுல் காந்தியின் ஊதுகுழலா தொங்கு சதையா ஒட்டுணியா வந்த விஜய் மோடி இவருக்கு சரியான பாடம் படித்து கொடுக்கணும். தம்பி கிஷோர் கே சாமி இன்னைக்கு போட்ட ட்வீட் மாதிரி இவர் நாளைக்கு ஸ்டாலின் கூடயே நிற்கிறது தயங்க மாட்டார். ஸ்டாலின், ராகுல், விஜய்னு கூட அலைன்ஸ் வச்சுக்குவார். அப்போ இவர் ஒரு அரசியல் சக்தியாக வராமல் இவரை அடித்து காலி பண்ணணுங்கிறது தான் மோடிக்கு எண்ண ஓட்டம். அதுதான் அத்தனை பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு தமிழிசை, நயினார், ஆரம்பத்தில் அண்ணாமலை, கவர்னர் எல்லாம் போன பிறகும் நம்ம கருத்தை மோடி ஏற்றுக்கிட்டு விஜய்க்கு பாடம் படித்து கொடுத்துட்டு இருக்காரு. அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஏதோ அழுத்தம் கொடுக்காங்களையோ, அழுத்தம்லாம் கொடுக்கலையா, அடித்து நொறுக்க முடிவு பண்ணிட்டாங்கய்யா. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான்யா, என்ன பெரிய அழுத்தம் கொடுக்காங்கன்னு. முடிஞ்சா தேவர் பிலிம்ஸ் எடுத்த ஒரு படம், அதில் ஒரு சீன் வரும், கராத்தே மணிக்கும் ரஜினிகாந்துக்கும், எல்லாத்துக்கும் நாள் குறிச்ச உனக்கு நிமிஷம் கொடுக்குறேன் எட்ராச்சிட்டேன்னு. அதே மாதிரி மோடி சொல்லிட்டாரு, எடுத்து பேசு, நீ தான் போல்டாச்ச, ஏன் பேசாம இருக்க, பேசுங்கிறாரு. அழுத்தம் கொடுக்குறாருன்னு வழிகிறாங்க. அழுத்தம்லாம் கொடுக்கலையா, யாரையும் அழுத்தம் கொடுத்தா வேண்டாம், அடிச்சு நொறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிஞ்சா அரசியல் களத்தை விட்டு ஓடு, அல்லது விஜய் கூட இருக்க எல்லாருக்கும் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். 187 இடத்துல செலக்டிவ் ரைடு, கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன், பதவி ஏற்பட நடக்காதுன்னு சொன்னேன், ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னேன், மோடிஜி இன்குலிஸ் அலைன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னேன். காரணம் ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ். ஐயா எம் நடராஜன் பெரிய ஆளு தான், அவர் மிகப்பெரிய ஆள், அது வேற விஷயம். யூபியிலலாம் சாதனை படைச்ச ஒரு கஞ்சிராமையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து பாஜகவை தோக்கடிச்சு காட்டினவர் யார்? அவங்க வந்து பவர் பாலிட்டிக்ஸு விடுவாரா மோடி? அதுதான் இவங்களுக்குள்ள கதி. இன்னைக்கு கூட அவங்க அலோவ் பண்ணியிருந்தா சிஎம்மாக இருப்பாங்க. மோடிக்கு 240 சீட்டு வர விட்டுருக்க மாட்டாங்க, அந்த 40 சீட்டை குறைச்சிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக அரசியல் பண்ணி அவங்க கான்டாக்டு, இன்டர்நேஷ்னல் கான்டாக்டு, இந்தியன் லெவல் கான்டாக்ட்லாம். நடராஜன் ஜெயலலிதாவுக்கு அதிகாரத்தில் எங்கேயோ போயிட்டார், கவர்னர், முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எல்லாம் அவருக்கு ஆட்களுங்கிற லெவலில் அவர் அரசியல் பண்ணி எங்கேயோ உயர்ந்து போயிருந்தார். மோடி பொறுத்தளவில் நீங்கள் காங்கிரஸை காட்டி பவர் பொலிட்டிக்ஸாக பார்த்துக்கலான்னு. அதே தப்பை தான் விஜயம் பண்ணார். விளைவு அடித்து நொறுக்கிறார் மோடி. இதை விட்டுட்டு அழுத்தம் கொடுக்குறாங்களா? யாரையும் அழுத்தம் கொடுத்தா சொல்லுங்க, அழுத்தம்னு சும்மா போலியா பொய்யா சொல்லிக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கவர்னர் உங்களுக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் பார்ட்டிக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தது,
உங்களால் போராட்டம் நடத்த முடியாததுக்கு அமைப்பு பலம் இல்லாததுக்காக அவரே திமுகவுக்கு எதிராக பெண்கள் பாதுகாப்புன்னு மனு வாங்கினது, ஒய் பிரிவு செக்யூரிட்டி, அது இன்னும் இருக்குது செக்யூரிட்டி, எல்லாம் கதை முடிஞ்சது. நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆள், சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான். 8ஆம் தேதி 9ஆம் தேதி உங்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 8ஆம் தேதியே சொன்னேன், சசிகலா நிலமை தான், படம் வராதுன்னு. வரலையே இன்னும் படம். லாரன்ஸ் லட்சுமின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு மத இதுகளை பேசுனா கன்சாரே கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புல. இதுவும் மதத்தை பேசுது, ஓமுன்னு சொல்லி இந்துக்களை வில்லனா காட்டுது. உங்களுக்கும் இதே நிலைமை தான். நாளைக்கு சென்சாருக்கு போகும்போது விஜய்க்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேரளா ஃபைல் ஸ்டோரி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் கதை சசிகலா கதையாக முடிக்க போகிறாங்க. உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு இதான் நிலைமை. நீங்கள் ஏதோ உங்களை அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் சேர்க்க வராங்களாம். அது தமிழிசை முடித்து நீங்கள் ஏதாவது பேசினாலும் நடக்காது. ஏற்கனவே அந்த இதிலே சொன்னோமே, தமிழிசை நயனார் எங்கள் சகோதரர் சகோதரி, அவங்க மீறி இது நடக்கும்னு நாங்கள் சொன்னோம். அதுதான் நடக்கும். நாங்கள் மோடிக்காக சிந்திக்கிறோம். நீ நாளைக்கு மோடிக்கு எதிராக ராகுல் கூட போவல, ராகுலுக்கு கைக்கூலி எப்படி விட்டு வைக்க முடியும் ஒன்று? இதெல்லாம் இன்னொன்று, எளியோரை வலியோர் வாட்டினார், வலியோரை தெய்வம் வாட்டும். அந்த கதையாக உங்கள் கதை மோசமான கதை, முறைகேடான கதை. எந்த தப்பும் பண்ணாமல் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண சிவகார்த்தியனை நீங்கள் இது பண்ணீங்க. மோடிக்கு எதிராக எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு மோடிக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. தப்பு பண்ணாமல் நீங்கள் மாட்டல. நீங்கள் வன்மம் காழ்ப்புணர்ச்சி, அர்பன் நக்சல், மதமாற்ற கோஷ்டி, லயோலா கன்வர்ஷன் குரூப்பு, அடிக்கிறாரு மோடி, படுங்க, அல்லது தைரியம் இருந்தால் எட்ராச்சிட்டுங்கிற மாதிரி எதிர்த்து அடித்து மோடிக்கு எதிராக பேசி தலைவராங்க. வரவேற்கிறோம், உங்கள் துணிச்சல்னு பாராட்டுறோம். கோலத்தனமாக இருக்காதீங்க. ஆடு திருடப்படலை, ஆடு திருடின மாதிரி கனவு கண்டன்னு நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அருண்ராஜை வச்சு நீங்கள் மறுக்கிறது பொய்யான மறுப்பு, போலியான மறுப்பு. யாரும் அழுத்தம் கொடுக்கல, உங்களை அடித்து விரட்டக்கு தாங்க நிற்கிறாங்க. நீங்கள் தைரியமற்று கோலத்தனமாக இருக்கிறீங்க. இதில் இந்த ஓபிஎஸ் திமுக அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்குமா சார்? நீங்கள் களத்தில் இருந்து ஆய்வு செய்வது திமுகக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஒரு செல்லா காசு நல்லா சொல்கிறாங்களா, அது உண்மைதானா? ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் போயிட்டுங்க. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாரையாகாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார். எம்ஜிஆர் மலையாளி, மேனை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனன் எண்ணிக்கை எவ்வளோ தெரிஞ்சிடணும் புரிஞ்சுட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை. அதனால வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கு பாதிப்பு, முத்தரேர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மாக்களுக்கு பாதிக்கும்னு எம்ஜிஆர் வாங்கி அடிக்கிறார சீமான். என்ன ஆயிற்று? டைனமிக்ஸ் மாறிட்டு, களம் மாறிட்டு, சும்மா பழைய அர்த்த பழசான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. யதார்த்தமே மாறிட்டு. இங்கே ஊடகத்தில் 4-5 இருந்தால் அவங்க வெப்பு ஓடுறதுக்கும் பத்திரிகை ஓடுறதுக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னுக்கிட்டு அடிச்சு தானையா சீமான் ஏறி வராரு. சரி, ஓகே, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விஜய் மதிக்கிறாரு. நடக்க முடியாது, ஊண்டுகோலாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சீமான் பார்ச்சூன் பேவர்ஸ் த பிரேவ்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் அடித்து விளையாடுறாரு. இது எடப்பாடி ஓபிஎஸ் ஃபைட்டு. எடப்பாடியால் ஓபிஎஸ்க்கு பாதிப்பு. அதில் மக்கள் சிம்பதி ஓபிஎஸ் மேலே இருக்குது. அது ஸ்டாலின் தலைமைக்கு வரும். இதில் ஓபிஎஸ் ஒதுங்கிறதுக்கு இல்லை ஓய்வு எடுக்கிறதுக்கு திமுக சேர்றது நல்லது தானே? அது ஏன் இவ்வளவு தூரம் ஒரு எதிர்ப்பாக, ஒரு துரோகம், அந்த மாதிரி பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை மட்டுப்படுத்துறது என்ன காரணம்? என்ன மாதிரியான? அவரு திமுகவுக்கு ப்ளஸ்ஸு, அதனால இந்த வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஏன் சீமானுக்கு எதிராக கேசி பழனிசாமி தவிர யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே கமிஷன் ஆஃபீஸில்? சீமானே ஆமாம் உண்மைதானே சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி தம்பி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.